ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட்டு பாஸ் மதிப்பெண் 60ஆக மாற்ற வேண்டும் என்று மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தொடுத்திருக்கிற வழக்கு விசாரணை இன்று மீண்டும் வந்திருக்கிறது. அது குறித்து தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்தது. நேற்று 98வது வழக்காக 92வது வழக்காக இருந்தது. ஆனால் 78 வழக்குகள் மட்டுமே நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கானது இன்றைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி எத்தனாவது கேஸாக லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 123வது வழக்காக லிஸ்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ 123வது வழக்காக லிஸ்ட் ஆகிருக்கு. மதியானத்துக்கு மேலே, உணவு இடைவெளிக்கு மேலே வழக்கு விசாரணை இன்றைக்கி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வழக்கு விசாரணையில் இருதரப்பு வாதங்கள் இருக்கும். ஃபைனலில் வந்து பார்த்தோன்னா ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிரும். இன்றைக்கி அடுத்த ஏரியா வரையும் போகாது, எல்லாருக்குமே பாஸ் மார்க் 60 இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா வழக்கு 123வது வழக்காக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி 122 வழக்குகள் முடிவடையணும். சில வழக்குகள் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், சில வழக்குகள் 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும், சில வழக்குகள் 5 நிமிஷத்துக்கு குறைவாகவே முடிஞ்சிடும். ஆனால் சில வழக்குகள் 10 நிமிஷத்துக்கு மேலேயும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் 123வது வழக்குன்னும் போது கண்டிப்பாக லேட் ஆகும். ஈவினிங் கண்டிப்பாக இதுக்கான ஹியரிங் வந்துடும் இன்றைக்கி. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகள் நம்ம சேனலோட இணைந்தவர்கள் உடனுக்குடன் அப்டேட் பண்ணுவோம். நன்றி.